Good evening to everyone. Welcome to Investment Achievement. Okay, நாங்க SEBI registered advisor கிடையாது. நாங்க பை சொன்னா பை பண்ணிக்காதீங்க. நாங்க just educational purpose-க்கு மட்டும் தான் சொல்றோம். Facebook மற்றும் Telegram groups-ல இல்லாத நண்பர்கள் description-ல லிங்க் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கங்க. Okay, இன்னைக்கு வந்து என்ன டாபிக்? ஒரு breakout stocks. அது என்னென்ன ஸ்டாக்ஸ்னு பாத்தீங்கன்னா HCC Hindustan Construction Company and then IDBI வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து Facebook pages-ல கொடுத்திருந்தோம். எப்பவுமே நியூஸஸ் தான் பின்னாடி வரும், டெக்னிக்கல்ஸ் முன்கூட்டியே இண்டிகேட் பண்ணும். HCCயும் நம்ம எப்போ சொன்னதுதான், ஆனா ஒரு பொட்டன்ஷியல் பிரேக் அவுட் வருது. இந்த ரெண்டு ஸ்டாக்கும் பாத்தீங்கன்னா இப்போ வந்து மெர்ஜ் ஆகுது. என்ன சொல்றது, நாங்க வந்து ஸ்டேக்ஸை விற்க போறோம் அப்படி இப்படின்னு IDBIக்கு நியூஸஸ் வருது, பிரைவேட் செக்டார் கூட மெர்ஜ் ஆக போகுதுன்னுட்டு. அண்ட் இந்துஸ்தான் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து நியூக்ளியர் பவர் பிளான்ட்லாம் நாங்க ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு, ஒரு 6 பிளான்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு உண்டான ஆர்டர் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி நியூஸஸ்லாம் வருது. அப்போ டெக்னிக்கல்ஸ் வந்து எப்பவும் முன்கூட்டியே சொல்லக்கூடிய ஒரு இண்டிகேஷன் அப்படின்றது தான் புரிஞ்சுக்கலாம். நாங்க பியூர்லி டெக்னிக்கல்ஸ் டிபெண்ட் பண்ணி தான் போவோம். நோ மோர் நியூஸஸை கண்டு ட்ரேட் பண்ணாதீங்க அப்படின்றது தான் சொல்லலாம். அண்ட் தென் எலக்ட்ரோ ஸ்டீல் கேஸ்டிங் லிமிடெட் நல்ல ஒரு பொட்டன்ஷியலான பிரேக் அவுட் வந்திருக்கு. அண்ட் தென் MCX மெட்டல் எனர்ஜி அண்ட் கமாடிட்டி செக்டாருக்கு இந்த ஸ்டாக்கே இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்றது சொல்லலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து மேக்ஸ் ஃபினான்ஷியல் சர்வீஸ், சோழமண்டலம் ஃபினான்சியல் சர்வீஸ், இந்த 6 ஸ்டாக்கும் ஒரு பொட்டன்ஷியலான பிரேக் அவுட் வந்து ரீடெஸ்ட் வந்திருக்கு. MCX மட்டும் கொஞ்சம் ஒரு தடுமாற்றத்துல இருக்கு. இதோடைய லெவல்ஸ் என்ன ஏதுன்றது செக் பண்ணிப்போம். அண்ட் தென் பிரைஸ் ஆக்ஷனை ப்ராப்பரா லேர்ன் பண்ணணும் அப்படின்ட்டு விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் அப்கமிங் செஷன்ல ஜாயின் பண்ணலாம். ட்ரைனர் நான் தான், லைவ்ல மட்டும் தான் போகும் கிளாஸஸ், நோ மோர் ரெக்கார்டிங் கிளாஸஸ். எவ்ரி சாட்டர்டே அண்ட் சண்டே மட்டும் தான் கிளாஸஸ் 6 PM to 8 PM. அண்ட் என்னுடைய ஜிபே நம்பர் 8608265058. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் அதுதான். உங்களுக்கு ஏதாவது கிளாஸஸ்க்கு ரிலேட்டடான குவரிஸ் இருந்ததுன்னா டெக்ஸ்ட் பண்ணுங்க, உங்களுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் சென்ட் பண்றேன். கிளாஸஸ்க்கு உண்டான ஃபீ 3K, கிளாஸஸ்க்கு உண்டான ஃபீயை பே பண்ண நண்பர்கள் ஸ்கிரீன்ஷாட்டை ஷேர் செய்யும். அண்ட் 1 year சப்போர்ட் ஃப்ரம் மை சைட். கிளாஸஸ் முடிஞ்சாலும் எங்களுடைய கைடன்ஸ் இருக்கும், உங்களுடைய நாலேஜை க்ரோ பண்ணிக்கிட்டே இருக்கலாம். உங்களுக்கு வர டவுட்ஸை வந்து எங்ககிட்ட கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்றதா சொல்லலாம். அண்ட் தென் கிளாஸஸ் August 3 ஸ்டார்ட் ஆகுது. எவ்ரி சாட்டர்டே அண்ட் சண்டே மட்டும்தான், ஈவினிங் 6 PM to 8 PM. அண்ட் தென் பார்க்கக்கூடிய நண்பர்கள் ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க போடக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் அடுத்த ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும். அடுத்த ஒரு வீடியோ மேக் பண்ண வாங்க சார்ட்ல போய் பார்த்துருவோம். ஓகே, எலக்ட்ரோ ஸ்டீல் வந்து என்ன நடந்துட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு லாங் ரேஞ்ச் ஃபார்மேஷன் வந்துட்டு இருக்கு. இந்த ஸ்டாக் வந்து ஒரு பிரேக் அவுட்டும் வந்திருக்கு. அதாவது இந்த கேண்டலுக்கு மேல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிரேக் அவுட் வந்திருக்கு. அண்ட் தென் ஒரு லாங் கன்சால்டேஷன், என்ன சொல்றது, இது ஒரு செங்கல் உடைப்பு. நம்மளுடைய ஸ்டைல்ல சொல்லலாம், இந்த செங்கலை உடைச்சிருக்கு. அப்போ நம்ம என்ட்ரி போக போறோம், இந்த ஸ்டாக்ல என்ட்ரி போறோம். டார்கெட் எவ்வளவு தூரம் கார்னர் பண்ணலாம்? ஒரு செங்கல் உடைப்புக்கு இதுதான் டார்கெட். அப்போ இந்த டார்கெட்டை அப்படியே தூக்கி வைக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 270 போறதுக்கு பாசிபிள் இருக்கு. அப்போ ஸ்டாப் லாஸா நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டிய ஜோன் ஒரு 200 ரூபாய் ரவுண்ட் ஃபிகரா, ஒரு இங்க இருந்து ஒரு 11 ரூபாய் ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணிட்டு டார்கெட்டுக்கு கார்னர் பண்ணலாம் ஒரு 270. அப்ப என்ன பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் இருக்கு? இந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 28% வந்து எலக்ட்ரோ ஸ்டீல்ல வந்து ஒரு ஸ்விங் எடுக்கிறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்றத டிக்ளேர் பண்ணலாம். MCX வந்து நேத்தே நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஸ்டாக் வந்து அப்கமிங் டேஸஸ்ல என்ன பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது அப்படின்றது பார்க்கலாம்னு சொல்லியிருந்தோம். அது சொன்னதுக்கு காரணம் என்ன ஏதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு குட்டியான ஒரு கன்சால்டேஷன், இந்த கன்சால்டேஷன் பிரேக் வரும் அப்படின்றதுக்கோசரம் தான் நம்ம சொன்னோம். 4063 எஸ்டர்டே. இன்னைக்கு ஒரு நாள் பர்ஃபார்மன்ஸ் வந்து அரௌண்ட் 117 rupees ஏறி இருக்கு. அரௌண்ட் 2.88%. இந்த ஸ்டாக்கை நம்ம எப்படி மானிட்டர் பண்ணலாம்? இப்போ இந்த ஸ்டாக்ல வந்து ஒரு பைக்கால் ரெக்கமெண்டேஷனா எடுத்துக்கலாமா? இந்த கன்சால்டேஷனை உடைச்சிருக்கு. இந்த இடத்துல நம்ம ஒரு என்ட்ரி போறோம். அதாவது நாளைக்கு மார்க்கெட்ல வந்து 4185ல பை பண்றோம்னா நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் வந்து 4000 வச்சுக்கணும். ஏன் இது 4000 வச்சுக்கணும் அப்படின்ட்டு வச்சுக்கிட்டு நம்ம டார்கெட்டை கார்னர் எவ்வளவு தூரம் கார்னர் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து லாங் கன்சால்டேஷன் தெரியுதுங்களா? இந்த ஸ்டாக் வந்து இவ்வளவு காலமாவே ஒரு கன்சால்டேஷன்ல தான் சுத்திக்கிட்டு இருக்கு. அரௌண்ட் பெரிய கன்சால்டேஷன். எத்தனை நாள் கன்சால்டேஷன் பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 243 நாட்களாக ஒரு சைட்வேஸ் ஜோன்ல தான் சுத்துது. வெயிட் ஃபார் எ பிரேக் அவுட். இதையும் ஒரு ப்ராப்பர் பிரேக் அவுட் வரணும் அப்படின்றது தான் சொல்லுவோம். இது ப்ராப்பர் பிரேக் அவுட் வந்ததுன்னா இது வந்து என்னுடைய ரேஞ்ச் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த ரேஞ்ச் கிட்டத்தட்ட 4200க்கு மேல ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கிடைச்சதுன்னா யூ கேன் கான்சென்ட்ரேட். பிகாஸ் இது வந்து ஒரு
இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்துட்டு இருக்கு. இந்த பேட்டர்ன் உடைச்சதுன்னா பிரேக் அவுட் ஆகி ரீடெஸ்ட் வந்ததுன்னா இதனுடைய மூவ் அப்நார்மலா இருக்கும். என்ன சொல்றதுன்னா வயலண்டா ஏத்துவாங்க. வெறித்தனமான பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஸ்டாக், அந்த எபிலிட்டி உள்ள ஸ்டாக் எங்க இருந்து மார்க்கெட்டை தூக்கிட்டு போயிருக்காங்க. இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி என்ன மார்க்கெட் ரிப்பீட்டட் த ஹிஸ்டரி அப்படின்னுவாங்க. ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது, ஒரு புல்லிஷ் சிக்னலுக்கு ஃபார்ம் ஆகுதுன்னா அப்படிதான் அந்த பேட்டர்ன்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகும். இதெல்லாம் வந்து தெரியாம பல பேரும் வந்து இங்க வந்து பணத்தை லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் தெரியுதுங்களா? இந்த இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டருடைய நெக்லைன் இந்த இடத்துல பிரேக் வந்தவனே ரீடெஸ்ட் ஆனவனே மார்க்கெட் என்ன ஆச்சு, அங்க இருந்து பெரிய ஒரு ஸ்கை ராக்கெட். நம்ம இந்த இடத்துலயே நம்ம பிரீமியம் மெம்பர்ஸ்க்குலாம் கொடுத்துருந்தோம். அங்க இருந்து இந்த ஸ்டாக் வந்து என்ன பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 140% ஆஃப் ரிட்டர்ன்ஸை கொடுத்துருக்கு. இப்போ இந்த ஸ்டாக் மீண்டும் அது மாதிரி ஒரு ரேலியை கொடுக்குமா? கட்டாயம் கொடுக்கறதுக்கு உண்டான எபிலிட்டி உண்டு. பை அபவ் 4200, ஸ்டாப் லாஸ் வந்து 4200 வச்சுக்கோங்க. எப்படி வச்சுக்கலாம்? அந்த ஸ்டாப் லாஸ் எந்த ஒரு ஸ்டாக்லயுமே ஸ்டாப் லாஸ் இல்லாம போகாதீங்க. கேபிட்டலை லூஸ் பண்ணிட்டீங்கன்னா சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். கேபிட்டல் இருந்ததுன்னா ஸ்டாப் லாஸ் அக்செப்ட் பண்ணிட்டு அடுத்த ட்ரேட்ல பார்த்துட்டு எடுத்துட்டு போயினே இருக்கலாம். அப்போ நம்ம ஒரு என்ட்ரி அண்ட் டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ், அப்போ ஒரு அக்ரெசிவ் பிளேயர்னா நீங்க இங்கேயே கூட என்ட்ரி போகலாம். உங்களுடைய ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் எங்க இருக்கணும்? ஒரு லாங் பொசிஷனுக்கு போறவங்களுக்கு ஒரு ரிஸ்க் ரிவார்டு ஒரு 3% ரிஸ்கா வச்சுக்கலாம். ரிவார்டு வந்து ஒரு 5400 கூட 500 ரவுண்ட் ஃபிகரா இருக்குமே, 5500 ரூபாய். இந்த ஸ்டாக் மூவ் ஆகிறதுக்கு உண்டான எபிலிட்டி உள்ள ஸ்டாக். ஏன் அவ்வளவு தூரத்துக்கு மூவ் ஆகும்? இந்த கன்சால்டேஷனுடைய டார்கெட்டை தான் நம்ம கார்னர் பண்ணுவோம். அப்ப இந்த கன்சால்டேஷனுடைய டார்கெட் எவ்வளவு பெருசா இருக்கு? இந்த ரெக்டாங்கிள் பாக்ஸ் தெரியுதுங்களா? இந்த ரெக்டாங்கிள் பாக்ஸ் உடைய டார்கெட்டை நம்ம இப்படி கார்னர் பண்றோம். ஒரு 5500. இன்னமும் அவ்வளவு பெரிய டார்கெட் கூட நம்ம கார்னர் பண்ண தேவையில்ல. ஒரு 5000 வைப்போமே, இன்னும் மினிமைஸ் பண்ணுமே நம்ம டார்கெட்டை. அப்போ ஒரு டார்கெட் நிறைய பேர் பண்றத வந்து ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. மார்க்கெட்ல வந்து சின்னதா கேளுங்க, அது பெருசா தரும் அப்படின்றதா சொல்லுவோம். நம்ம வரும்போது 10,000 எடுத்து வந்து போட்டுட்டு 1 லட்சம் ஆகணும்னா அது ஆகாது, அது பாசிபிள் வராது. 10,000 ரூபாய்க்கு எனக்கு கன்சிஸ்டா 2000 ப்ராஃபிட் எடுக்கிறேன். நான் 10 ட்ரேட்ல எடுக்கிறேன்னா கம்பல்சரி அந்த மார்க்கெட் உங்களுக்கு கொடுக்கும். புரியுதுங்களா? நிறைய பிகினர்ஸ் வந்து எக்ஸ்பெக்டேஷனை ஓவரா வைக்கிறீங்க. மினிமைஸ் பண்ணிக்க. எக்ஸ்பெக்டேஷனை மினிமைஸ் பண்ணிட்டு ட்ரேட்ஸை வந்து அதிகப்படுத்துங்க. எனக்கு வந்து இந்த ப்ராஃபிட் கிடைச்சா போதும். ஒரு ஸ்விங் ட்ரேடர்னா அதுதான் அழகு. ஒரு 10 to 15%. அந்த 10 to 15% 10 ட்ரேட் எடுக்கிறேன், 2-3 ட்ரேட் ஸ்டாப் லாஸ் ஆகட்டும், 6 ட்ரேட் பாஸ் ஆகுதா? அந்த 6 ட்ரேட்ல ஆவரேஜா எனக்கு என்ன கிடைக்குது? ஒரு 10,000க்கு வந்து ஒரு 6,000, ஆல்மோஸ்ட் ஒரு 60% ஆஃப் ரிட்டர்ன்ஸ். இந்த ரிட்டர்ன்ஸை கன்சிஸ்டா காம்பவுண்ட் பண்ணாவே மார்க்கெட்ல வந்து பெரிய அளவுல பணத்தை எடுக்க முடியும். ஆப்ஷன் வர்த்தகத்துல போயிட்டு 10,000 போட்டு 1 லட்சம் எடுக்கணும்னு போனா பல்லு பகடி எல்லாம் பேத்து கையில குத்துட்டு போயிட்டு வர ராஜான்னு அனுப்பிச்சுடுவாங்க. ஈக்விட்டி 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 தான் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு தாரக மந்திரம். அதில் எடுக்க முடியாதவன் எதுலையுமே எடுக்க முடியாது அப்படின்றது தான் நான் டிக்ளேர் பண்ணுவேன். மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் இஸ் பொட்டன்ஷியல் ஃபார் புல்லிஷ் அப்படின்றத டிக்ளேர் பண்ணலாம். MFSL நேற்று நம்ம ஃபேஸ்புக்கில் கொடுத்துருப்போம். கிளீனாக வந்து பிரேக் அவுட் நடந்திருக்கு, ஒரு ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் நடந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டாக் வந்து இந்த கன்சால்டேஷனை பிரேக் பண்ணியிருக்காங்க தெரியுதுங்களா? ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னும் வந்திருக்கு, பிரேக் அவுட்டும் நடந்திருக்கு. ஃபர்தராக டார்கெட் வந்து நான் இந்த ஸ்டாக்கு கார்னர் பண்ணுறது அரௌண்ட் ஒரு 1270க்கு மூவ் ஆகும். அப்போ நம்மளுடைய லாங் பொசிஷனுக்கு என்ன பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் இருக்கு? நம்ம சொன்ன இடத்துல இருந்து நேற்று நம்ம இங்கேயே சொன்னோம், அந்த இடத்துல வாங்கினவங்களுக்கு ஹோல்டு, நீங்க எப்பவுமே சேஃபர் சைடு தான் அப்படின்றத சொல்லலாம். எங்க வாங்கணுமோ அங்க வாங்கணும், அவங்க வாங்குறவங்களுக்கு எப்பவுமே சேஃப். இப்போ வந்து நம்ம சொன்ன இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ், ஒரு 6.5% மேல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருச்சு. இங்க இருந்து ஒரு 22% ஒரு ஸ்டாக் மேல 234 பாயிண்ட் பிடிக்கலாம். நல்ல ஒரு பொட்டன்ஷியலான பிரேக் அவுட் வந்திருக்கு. டோன்ட் பேனிக், அவசரப்படாதீங்க. நல்ல ஒரு ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான நிறுவனம். லாங் கன்சால்டேஷனுக்கு பிரேக் அவுட்டும் வந்திருக்கு. நான் இந்த ஸ்டாக் வந்து 1250 ஒரு ஷார்ட் டேர்ம் டார்கெட்டை எக்ஸ்பெக்ட் பண்றேன். சோழமண்டலம் ஃபினான்ஸ் வந்து என்ன நடந்துட்டு இருக்கு? ஒரு ஸ்விங் ஆகி போனா ஒரு கரெக்ஷன், ஒரு ஸ்விங் ஆகி போனா ஒரு கரெக்ஷன், ஒரு ஸ்விங் ஆகி போனா ஒரு கரெக்ஷன். அண்ட் தென் இந்த இடத்துக்கு மேல ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது, ஒரு லாங் கன்சால்டேட் மேல பிரேக் அவுட் ஆயிட்டு ரீடெஸ்ட் வந்திருக்கு தெரியுதுங்களா? இது வந்து லாங் கன்சால்டேஷன். அப்போ இந்த கன்சால்டேஷன்றது வந்து எவ்வளவு காலம்? இதுவும் வந்து சோழமண்டலம் ஃபினான்ஸ் நம்ம சொல்லியிருப்போம், ஒரு ஃபினான்சியல் செக்டார்ல வந்து நல்ல நல்ல நிறுவனங்களை ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு.
அதுல வந்து எனக்கு ஒரு முத்தான பங்குகள் இந்த 2 பங்குகளை நான் எடுத்து வச்சிருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 396 நாள் கன்சாலிடேட் ஆயிட்டு இருக்கு. கன்சால்டேஷனுக்கு மேல பிரேக் அவுட் ஆயிட்டு ரீடெஸ்டும் வந்திருக்கு. இது வந்து ஃபர்தரா வந்து நல்ல ஒரு மூவ் கொடுக்கக்கூடிய இடமா இருக்கும். யாருன்னா ஒரு ஃப்ரெஷ் என்ட்ரி போகணும் அப்படின்ட்டு விருப்பப்படுறவங்க இந்த என்ட்ரியா யூஸ் பண்ணுங்க அப்படின்றதா சொல்லலாம். இந்த கன்சால்டேஷனுடைய டார்கெட்டை தான் நம்ம கார்னர் பண்றோம். அரௌண்ட் எவ்வளவு தூரத்துக்கு போகணும்னா ஒரு 1600. இது ஒரு ஷார்ட் டேர்ம் டார்கெட். ஒரு 1600க்கு இந்த ஸ்டாக் போறதுக்குண்டான பாசிபிலிட்டி இருக்கு. ஒரு லாங் பொசிஷனுக்கு நம்மளுடைய ரிஸ்க் ரிவார்டு என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஒரு 3%, ஒரு 35 ரூபாய் ஸ்டாப் லாஸ் இன்னமும் ஒரு பிரீத் பண்ண விடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 50 ரூபாய்க்கு வந்து கீழே இறங்க விடலாம். ஓகேவா, லிக்விடிட்டி இருக்கு, அந்த இடத்துல கலெக்ட் பண்ணிட்டு மார்க்கெட் மேல போகும். ஒரு 20% டார்கெட், ஒரு 3% ரிஸ்கை வச்சுட்டு ஒரு 20% 274 ரூபாவை கார்னர் பண்றவங்க இந்த ஸ்டாக்கை ஃபோக்கஸ் பண்ணுங்க. பலமுறை சொன்னோம், ஒரு நியூஸஸ்லாம் வந்து ஸ்டாக்குக்கு பின்னாடி தாங்க வரும். நம்ம ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக் வருதுன்னா ஃபர்ஸ்ட் அந்த பிரேக் அவுட்ன்றது இண்டிகேட் பண்றது டெக்னிக்கல்ஸ். இப்போ இந்த ஸ்டாக்லாம் நம்ம எப்படி சொல்லி பர்ஃபார்ம் பண்ணுது, ஐடிபிஐ ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன், இந்த ஸ்டாக் பிரேக் அவுட் வரும், மேல மூவ் ஆகும்னுட்டு. இன்கேஸ் இதுக்கு முன்னாடி ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி, 6 மாசமா ஆயிருக்கும், ஒரு 65 ரூபாய்க்கு சொன்னேன், இது ஒரு மல்டி பேஜர், இந்த ஸ்டாக்கை வாங்குங்க, பொட்டன்ஷியலா புல்லிஷ்க்கு திரும்புது. இப்ப அந்த ஸ்டாக் என்ன நடந்திருக்கு, இனி வந்து நல்ல நல்ல நியூஸஸ் என்ன சொல்றாங்க, மெர்ஜ் ஆகுது, பிரைவேட் செக்டரோடைய மர்ஜிங் வருது, அது வருது, இது வருதுன்னா அப்போ நியூஸஸ் எப்பவுமே லேட்டா தான் வரும். அப்போ டெக்னிக்கல்ஸ் தான் ஃபர்ஸ்ட் இண்டிகேட் பண்ணும். ஐடிபிஐ லெவல்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஐடிபிஐ வந்து நம்ம எந்த ரேஞ்சுக்கு சொன்னோம், இந்த ரேஞ்சை உடைக்குதா பாருங்க அப்படின்னு சொன்னோம். கிளீனா உடைச்சு வச்சிருக்கு. இங்கேயே சொன்னோம் உடைக்காம ஒரு கரெக்ஷன் வந்துட்டு டுவர்ட்ஸ் மேல போகுது. இப்போ இந்த ஐடிபிஐடைய லெவல்ஸ் என்ன, ஒரு ஷார்ட் டேர்ம் டார்கெட் என்ன பண்ணலாம், கிளீனா வந்து ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட் மூவ் பண்றாங்க தெரியுதுங்களா, ஒரு கரெக்ஷன் ஃபேஸ். அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு சைட்வேஸ் வருதுன்னா அந்த சைட்வேஸை பொறுத்துட்டு இருக்கும். என்ன சொல்றது, இங்க இருந்தும் இந்த ஸ்டாக் ஒரு 101 ரூபாயில இருந்து ஒரு 122 ரூபாய், இதுதான் ஒரு ஷார்ட் டேர்ம் ஸ்விங்குக்கு உண்டான டார்கெட்டா நம்ம கொடுத்துருப்போம். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 20% இருக்கு. நம்ம சொன்ன ரேஞ்சில இருந்து ஒரு 31%. இந்த டார்கெட் போய் அடிச்சதுன்னா ப்ராஃபிட்டை புக் பண்ணுங்க. ஃபர்தரா வந்து இங்க இருந்து மீண்டும் அப்படியே சைட்வேஸ் அரைக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட் மல்டி பேஜர், இந்த ஸ்டாக்கை வந்து நானும் என்னுடைய நண்பர் திரு செல்வராஜ் அவர்களும் போட்டி போட்டுக்கிட்டு சொல்லியிருக்கோம். அவர் 45 ரூபாய்க்கு மேல வாங்குங்கன்னாரு, நான் வந்து 38 ரூபாயிலே வாங்குங்க, அது உடைச்சிருங்க, உன்னை ஏங்க 7 ரூபாய் விடுறீங்க அப்படின்னும். அப்போ 2 பேருமே, அவரும் வந்து இதே துறையை சார்ந்த ஒரு நண்பர் தான், எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஃபேஸ்புக் பேஜ்ல இருக்கிறோம், அவரும் சொல்றாரு நம்மளும் சொல்றோம் அப்படின்னா அந்த ஸ்டாக் எவ்வளவு எஃபிஷியன்சியா இருந்திருக்கு. அதுல ஒரு நண்பர் வந்து சார் இதுல என்ன சொல்றது, எந்த ஒரு ஃபண்டமெண்டல்ஸுமே இல்லையே சார் அப்படின்னாரு. ஃபண்டமெண்டல்ஸ்ன்றது வந்து எந்தெந்த ஸ்டாக்கு எப்படின்றத வந்து பொறுத்து தான் பார்க்கணும். இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குலாம் வந்து ஹைலி டெப்ட் இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு சில எல்லா ஸ்டாக்குக்கும் ஒரே மாதிரி கம்பாரிசன் பண்ணக்கூடாது. அந்த ஸ்டாக் அங்க வந்து ஒரு பொட்டன்ஷியல் வருது, பிரேக் வருதுன்னா அங்க ஒரு நியூஸஸ் வருது. ஃபர்ஸ்ட் வந்து இண்டிகேட் பண்றது வந்து டெக்னிக்கல்ஸ். பின்னாடியே இப்ப என்ன சொல்றாங்க, ஒரு 6 இடத்துல நியூக்ளியர் பிளான்ட்டுக்கு அந்த ஸ்டாக்குக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்டர் கிடைச்சிருக்கு அப்படின்றாங்க. ஹெச்சிசி இது வந்து நெக்ஸ்ட் மல்டி பேஜர் அப்படின்றதா சொல்லலாம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே. இது வருங்காலத்துல எவ்வளவு தூரம் போகும் இந்த ஸ்டாக்கை நானும் சொன்னோம், என்னுடைய நண்பரும் சொன்னோம். இதை வந்து கிளீனா நான் ஒரு ட்ரெண்ட் வைஸ்ல சொல்றேன். அப்போ இந்த ஸ்டாக் வந்து என்ன நடந்திருக்கு, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா லாங் கன்சால்டேஷன். அப்போ இங்க சொல்றேன் நான் 35ல, அவர் வந்து 45க்கு மேல பை பண்ணுங்கன்னாரு, இன்னைக்கு 53ல போயிடுச்சு. இத எவ்வளவு தூரம் போகும், ஒரு லாங் டேர்ம் டார்கெட், லாங் டேர்ம்ல ஒரு ஷார்ட் டேர்ம் டார்கெட்டே வைக்கலாமே, 1 or 2 year, ஒரு 101. அப்போ இங்க இருந்து இந்த ஸ்டாக் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100% லாபம் தருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. அப்போ நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் எங்க மெயின்டைன் பண்ணலாம், கிட்டத்தட்ட ஒரு 44 ரூபாய். அப்போ நம்ம நண்பர் எங்க சொன்னாரு, 45 ரூபாய்க்கு மேல வாங்குங்க அப்படின்னாரு. அப்ப அந்த 45 ரூபான்றது சேஃபர் சைட்ல சொன்னாரு, நான் கொஞ்சம் அக்ரெசிவா சொன்னேன். இவ்வளவுதான் வித்தியாசம். டெக்னிக்கல்ஸ்ன்றது அனைவருக்குமே பொதுவான ஒரு விஷயம். எனக்கும் அப்படிதான் வேலை செய்யும், உங்களுக்கும் அப்படிதான் வேலை செய்யும், திரு செல்வராஜ் சாருக்கும் அப்படிதான் வேலை செய்யும். என்ன சொல்றது,
மிகப்பெரிய டெக்னிக்கல் அனலைசர்னிட்டு மணி கண்ட்ரோல் அண்ட் தென் எக்கனாமிக் டைம்ஸ் இவங்களுக்குலாம் சொல்றாங்க இல்லையா, அவங்களும் இதை வச்சுதான் சொல்றாங்க. எல்லாமே ஒரே ஒரு விஷயம்தான். இதை தெரிஞ்சுக்க தெரியலன்னா மார்க்கெட்ல சர்வை ஆக முடியாது அப்படின்றதுதான் டிக்ளேர் பண்ணலாம். அண்ட் தென் பார்க்கக்கூடிய நண்பர்கள் ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க போடக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் அடுத்த ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும். அடுத்த ஒரு வீடியோ மேக் பண்றதுக்கு மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்கள் நண்பர் பாலாஜி ரஞ்சிதா. ஆல்வேஸ் லேர்ன் அண்ட் தென் ஏர்ன். நன்றி, வணக்கம்.